எங்க மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கே என் தம்பிக்கும் மேரேஜ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபேமிலி முன்னாடி நானும் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அவரும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பாக்ஸ்ல தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். காயின் வச்ச ஒட்டியானம், அப்புறம் காயின் வச்ச செயின், அப்புறம் அதே காயின் வச்ச மாட்டல். நடுவில் ஒரு 1.5 மாசம் எங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்துச்சு. கடலூர்ல தான் நலங்கு நடந்துச்சு. வீட்லயே நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா நடந்துச்சு. இவங்க வேற நெயில் பாலிஷ் அடிச்சு எனக்கு பச்சையா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? நெயில் பாலிஷ் தானே அடிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி விளாக் டைரிஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எதை பத்தினா நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என் பிரதரோட என்கேஜ்மெண்ட், நலங்கு, மேரேஜ், இதை பத்திலாம் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னோட காஸ்டியூமை பத்திலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த காஸ்டியூமை பற்றியும் இந்த வீடியோஸில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்கேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த மேரேஜே வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக ஓகேவாயிடுச்சு. ஸோ எங்களுக்கு பொண்ணு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். மே ஆர் ஜூனில் அந்த டைமில் வந்து பொண்ணு பார்த்துருந்தாங்க. ஜூலையில் என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் லண்டனில் இருந்தேன். எனக்கு என்னென்னா, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அதை விட்டுட்டும் என்னால் டக்குன்னு போக முடியல. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ஒரு க்யூரியாசிட்டிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு, அதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படிலாம் ட்ரெஸ்அப் பண்ணணும், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி அங்கே நிற்க முடியும். ஸோ எனக்கு அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஜூலை மந்த்லேயே என்கேஜ்மெண்ட் ஓகேவாயிடுச்சு. நாங்கள் எப்போ கிளம்பினோன்னா ஜூன் 30 அந்த மாதிரி சம்திங் தான் கிளம்பினோம். ஏன்னா நடுவில் 2 நாள் தான் இருந்துச்சு. 2 நாளுக்கு அப்புறம் என் தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ நடுவில் 2 நாள் தான் இருந்துச்சு. அந்த 2 நாளில் வந்து நான் வந்து எனக்கு சாரீஸ் எடுக்கணும், ஜுவல்ஸ் எடுக்கணும், எல்லாமே என்னோட காஸ்டியூம்ஸ்லாம் எடுக்கணும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மைண்டே அப்படியே பிளாங்காக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த கலர் தான் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னும் போது, இப்போ எல்லோ கலர்னா எல்லோ கலர் சாரீ எடுக்க போகிறேன் அப்படின்னா என் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லோ கலரில் நம்ம அழகாக பார்த்து எடுத்துக்கிட்டு வரலாம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அஃப்கோர்ஸ் நம்ம சாரீ தான் போடணும். ஆனால் என்ன பண்ணுறது, என்ன கலர் போடுறது, எந்த மாதிரி சாரீ, எனக்கு எதுவுமே மைண்டில் எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகலாம், இந்தியாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆன்லைன்லேயும் பார்க்கலான்னு நினச்சேன். ஆன்லைனில் பார்த்தா எங்கே வந்துட்டு அது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஒரு கலர் நினச்சி அது ஒரு கலர் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் இந்தியாவில் இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. 1 மந்த்துக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் கூட வாங்கி நல்லா இல்லைன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி நான் இங்கே இருக்கிறதுனாலே நான் மற்றவங்கள நம்பியும் என்னால் பண்ண முடியல. இப்போ வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் வச்சுட்டு அவங்க ஒரு கலர் சொல்கிறாங்கன்னா ஃபோன்லேயும் நம்மளுக்கு வேறு கலராக இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் வந்து அதான் நடுவில் 2 நாள் தான் கேப் இருந்துச்சு. உடனே நாங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு நான் சென்னையில் தான் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ எங்கள் மாமியார் வீடு சென்னையிலே இருக்கிறதுனால நான் சென்னையிலே இருந்துட்டேன். கடலூர் வந்து எங்கள் அம்மா வீடு. ஸோ நான் வந்து கடலூர் சென்னையிலே இருந்துட்டேன். நான் வேறு ட்ரெஸ்லாம் வாங்கணும் இல்லையா. 2 நாள் தான் நடுவில் கேப். இதில் வந்து நான் வந்து சாரீ எடுக்கணும், அதுக்கு ஜுவல்ஸ் எடுக்கணும், சாரீக்கு ப்ளவுஸ் வேறு தைக்கணும், அது இல்லாமல் ராஜுக்கு வேறு நான் ஷர்ட் வேறு எடுக்கணும். அதெல்லாம் என் மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்தியா போன அடுத்த நாளே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து குரோம்பேட்லேயே தான் எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். குரோம்பேட்டில் ஃபஸ்ட்டு போத்தீஸ்க்கு போனோம். போத்தீஸில் எனக்கு எந்த சாரியுமே அந்தளவுக்கு செட் ஆகலை. என் மைண்ட்லேயும் வந்து எந்த கலருமே இல்லை. சென்னை சில்க்ஸ் போனோம், சரவணா ஸ்டோர்ஸ் போனோம், அந்த மாதிரி போனேன். என்கேஜ்மெண்ட் சாரீ அட் லாஸ்ட் சரவணா ஸ்டோர்ஸில் ஓகேவாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன்.
இந்த காஸ்டியூம் தான். இந்த saree வந்து ஆக்சுவலாக நிறைய saree பார்த்துக்கிட்டே இருந்தேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. சடனாக இந்த saree வந்து எனக்கு பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து ஓவர் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் இந்த saree. ஆக்சுவலாக நிறைய கெட்டப்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதுவும் அது மட்டும் இல்லாமல் இந்த saree வந்து ஒரு பாட்டில் கிரீன் கலரில், அந்த மாதிரி கலரே என்கிட்ட இல்லை. ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். பார்டரும் வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்கும், நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்தாச்சு. இது வந்து காஸ்ட் வந்து ஒரு 2000 சம்திங் வரும். அதே சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வந்து இவருக்கும் ஷர்ட் எடுத்தாச்சு. இந்த ஸ்டோர்லலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த இப்போ நம்ம ஒரு saree எடுத்தோம்னா அந்த saree எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஜென் செக்ஷனில் வந்து நம்ம ஷர்ட்லாம் பார்த்து வாங்கிக்கலாம், saree எடுத்துகிட்டு போயே வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த சாரீலாம் எதுவும் நாட் அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஒரு சின்ன பிட்டு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து ஷர்ட் பார்க்கணும். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சின்ன பிட்டில் வந்து இப்போ வந்து ஒரு கோல்டு ஒர்க் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் வந்து டபுள் ஷேடாக கூட இருக்கலாம். ஸோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து இந்த கலர் ஷர்ட்டு தான்னு நம்மளால பண்ண முடியாது. இதே வந்து ஒரு saree எடுத்துகிட்டு போனோன்னா பார்த்து இது அந்த கலருக்கு மேட்சிங்காக நம்ம ஷர்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இப்போ இருக்கிறது அந்த சாரீலாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெறும் நீங்கள் வேணால் பிட்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் படாத பாடு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஷர்ட் எடுத்தாச்சு இவருக்கு. அன்னைக்கே நாங்கள் என்ன பண்ணணும், ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணணும். saree ஷர்ட் எடுத்தாச்சு, இவருக்கும் பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டி நகர் போயிட்டோம். டி நகர் போயிட்டு சரி அங்கே ஏதாவது ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் தான் பார்க்கலாம் அப்படின்னு, கவரிங் ஜுவல்லாம் பார்க்கலான்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு டி நகர் போயிட்டோம். ஃபர்ஸ்டே நான் என்ன பண்ணிட்டேன், மீஷோவில் தான் மெயினாக எனக்கு வந்து ஜுவல் வந்து எனக்கு காயின் வச்ச ஜுவல் வேணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். காயின் வச்ச ஒரு நெக்லஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜும்கா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒட்டியானம் வந்து காயின் வச்ச ஒட்டியானம் அப்படின்ற மாதிரி நான் மீஷோலேயே ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன். அதை நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஊருக்கு இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே மீஷோலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஒட்டியானம் மட்டும், அது சூப்பராக இருந்துச்சு அந்த ஒட்டியானம். அதுக்கு மேட்சிங்காக வந்து நான் வந்து செயின் கம்பல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். இங்கே பாருங்க, இந்த பாக்ஸில் தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இங்கே கொஞ்சம் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், மீதி எல்லாம் கடலூரில் இருக்கு. இந்த வளையல் தான் வந்து நான் என்கேஜ்மெண்ட்டில் போட்டேன், தம்பியோட என்கேஜ்மெண்ட்டில். டி நகரில் தான் வாங்கினேன், ரொம்பவே நல்லா இருக்குல்ல. என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்ட செயின் கம்பல் வந்து 350 rupees தான், ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. டி நகரில் வாங்க. நீங்களும் இது மாதிரி ஷாப்பிங் ஏதாச்சும் பண்ணணும்னா கண்டிப்பாக டி நகர் இல்லைனா சவுகார்பேட்டில் போய் பாருங்கள். நார்மலாக இருக்கிற கடையில் விட இங்கே வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஆனால் நல்லா தேடி ஏறி இறங்கணும், எல்லா கடையிலையும் போயிட்டு பார்த்துட்டு வரணும். அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கினது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்த்தது இந்த மாதிரி காயின் டைப் என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி காயின் டைப்பில் போடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப ஓவர் நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோட saree கலரும் வந்து ரெட்டு வித் க்ரீன் தான். ஸோ அந்த ஸ்டோனும் இதில் அப்படியே இருக்கும், தெரியுதா? அந்த ஸ்டோனும் இதில் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா செம்ம மேட்ச் ஆயிடுச்சு. இதோட இயரிங் வந்து இந்த ஜும்கா சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்கும், நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஜும்கா நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி ஒட்டியானம் மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து ஏதோ 250 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது. நிறைய ட்ரெடிஷ்னலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்கள் செட் யாராவது பார்த்தாங்கன்னா இது ஃபுல் செட்டுன்னு தான் நினச்சிப்பாங்க. நான் இந்த இதை பாருங்கள், இது ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், செட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி காயின் வச்சது நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காட்டும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம், என்னை நம்பி வாங்கிக்கோங்க. 4 ரிங்கு செட் ஆஃப் 4 கொடுப்பாங்க. மீஷோவில் தான் வாங்கினேன். அப்போ வந்து ஒரு 110 சம்திங் தான், ஓகேவா? இப்பயும் அதே ரேட்டு தான் இருக்கும், நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு கமெண்ட் வேற வந்துச்சு, நான் வந்து தேமோ மீஷோ அது மாதிரி வாங்கினேன்னு ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கருத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ்
சில பேருக்கு கருக்கும். அது வந்து எப்படின்னா நீங்கள் தண்ணியில் போடுறீங்க இல்லைன்னா ஸ்வெட் ஆகுது, அப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் தான். இது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். என்னோட கசின் மேரேஜ் அப்போ நான் வாங்கினேன். 3 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. என் கசின் மேரேஜ் அப்போ வாங்கினேன். இப்போவும் நல்லா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ ரிசப்ஷனுக்கெல்லாம் ஒயிட் ஸ்டோன் வச்சு நம்ம ட்ரெஸ் போடுறோம்னா அதுக்கு இது மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட்டு. இந்த ரெட்டு என்னோட மேரேஜ் அன்னைக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறம் தினேஷோட மேரேஜ் அன்னைக்கு நான் போடுறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். என் மேரேஜ் சாரி வந்து நல்லா ரெட்டு கலரா, அதுக்கு வந்து ஒரு கையில நான் இந்த ரெட்டு கலர் போட்டுக்கிட்டேன், இன்னொரு கையில இந்த கோல்டு கலர் போட்டுக்கிட்டேன். இந்த கோல்டு கலரும் எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகும். நீங்க எல்லா ட்ரெடிஷ்னலுக்கும் நீங்க வந்து ஜுவல்லாம் போட்டு போடுறீங்கன்னா இது சும்மா ஒரு ரிங்கு, இந்த ஒரு ரிங்கு போட்டாலே நீங்க ரொம்ப கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க கை. இதே மாதிரி தான் ரெட்டு நல்லா அட்ராக்டிவா இருக்கும். ஆக்சுவலா இதை நீங்க என்ன பண்ணணும், ஒரு கைக்கு நீங்க ரெட்டும் இன்னொரு கைக்கு நீங்க கோல்டும் அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? மீஷோ தான், நம்ப முடியல, சூப்பரா இருக்கு. ஆனா மீஷோல அங்கே வந்து நான் ஒரு மாடல் வேற பார்த்துருந்தேன் டி நகர்லே. 450 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. 450 எனக்கு அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ஒரு மாடல் 450 கண்டிப்பா வராது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாடல் பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி, அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். 250 ருபீஸ் தான் இருந்துச்சு. டி நகர்ல பார்க்கும்போது 450. ஆனா அது வந்து காயின் வச்ச மாடல். எனக்கு வந்து காயின் வச்ச மாடலும் வேணும் அப்படின்னு, நான் ஒரு ஃபுல் காஸ்டியூமே வந்து காயின் வச்சதா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி காயின் வச்ச மாடல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். 450 சொன்னாங்க. அப்பவே வந்து ராஜி சொன்னாங்க, நீ 450 கம்மி தான், நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இல்ல 450 ரொம்ப அதிகம், நான் இப்போதைக்கு எடுக்க மாட்டேன், நான் வேணா ஆன்லைன்ல வேணா பாத்துக்கிறேன், கல்யாணத்துக்கு நான் போட்டுக்கிறேன் மாடல், என்கேஜ்மெண்ட்லேயே மாடல் போட்டா ரொம்ப ஓவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு சரி ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து ஜுவல்ஸ் எடுத்தாச்சு டி நகர்லேயே, சாரீஸ் எடுத்தாச்சு, பிளவுஸ் எடுத்தாச்சு. பிளவுஸ் தான் வந்து என்ன பண்ணோம், டி நகர்ல வந்து 1 hourல தச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய ஷாப் இருந்துச்சு. டி நகர்ல ஒரு குட்டி சந்து இருந்துச்சு. அந்த குட்டி சந்துல வந்து பக்கத்துல நிறைய ஷாப் இருந்துச்சு. நம்ம யார்கிட்ட வேணாலும் போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க 1 hourல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 hourல வந்து நாங்க பிளவுஸ்லாம் அளவுலாம் கொடுத்துட்டு 1 hourல நாங்க அதுக்குள்ள வேற ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் நாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓரளவு கரெக்டாவே இருந்துச்சு. சரி லாஸ்ட் மினிட்ல இது எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் எங்களோட காஸ்டியூமே. இந்த காஸ்டியூமோட கதையே பெரிய கதை. அன்னைக்கு நாங்க ஃபுல்லா அழிஞ்சோம் பாருங்க, அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா பாவம் ராஜ் எனக்காக ரொம்பவே அன்னைக்கு ஒரு நாள் நானா சொன்னேன், அன்னைக்கு ஒரு நாள் எனக்காக கஷ்டப்படு ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க ஒரு நாள் ஃபுல்லா எனக்காக நிறைய பஸ் ஏறணும், அதுக்கப்புறம் நிறைய ஆட்டோ, ஃபுல்லா நிறைய மோஸ்டா ஆட்டோ தான். பைக்லாம் நாங்க எடுத்துட்டு போல. ஏன்னா எங்க ஸ்டாப் பண்ணுவோம், டி நகர்லாம் வர போறோம். ஸோ எங்க ஸ்டாப் பண்றது எங்க அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட்ல போய் ஓடிட்டு இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஆட்டோலே போயிடலாம் சொல்லிட்டு ஆட்டோலே டிராவல் பண்ணி ஃபுல்லாவே அந்த காஸ்டியூம் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இப்போ என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த காஸ்டியூம் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மீஷோல தான் இந்த ஒட்டியானம் வாங்கினேன். நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ், நலங்கு, ரிசப்ஷன் இது எல்லாத்துக்குமே வந்து மேக்கப் எல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டேன். ஒரு பார்லர்லாம் நான் வச்சுக்கல. எனக்கு பர்சனலாக நானே தான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ராஜ் வந்து ஒரு 2 நாள்ல வந்து யூகே வந்துட்டாங்க. அவங்க வந்து என்கிட்டே ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு வந்து 1 month லீவ் இருக்கு, மேரேஜுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாமா, மேரேஜுக்கு முன்னாடி உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம மேரேஜுக்கு முன்னாடி 1 month நம்ம லீவ் எடுத்துட்டு இந்தியாவில் இருக்கலாம், இல்லைனா மேரேஜுக்கு அப்புறம் கூட நம்ம 1 month இருக்கலாம் அப்படின்னு. உடனே எனக்கு தோணுச்சு, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ வந்து நான் வந்து நடுவில் 1.5 மாதம் தான் எனக்கு கேப் இருந்துச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் நடுவில். ஸோ ராஜை மட்டும் நான் அனுப்பிச்சு விட்டுடலான்னு இருந்தேன். நான் வந்து கடலூரில் இருக்கலான்னு இருந்துட்டேன். நம்ம மேரேஜுக்கு அப்புறம் வந்து எப்படியும் தினேஷ் வந்து என் தம்பி, தினேஷோட ஒய்ஃப் பேர் பூஜா வந்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து நோ யூஸ் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 month நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரை மட்டும் நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். உடனே நான் வந்து கடலூரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு 1.5 மாதம் எங்களுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படிலாம் பேசணும் அப்படின்னு அப்படியே வந்து எனக்கு மெமரிஸ்லாம் வந்துச்சு. எப்படின்னா நாங்கள் ஃபோனில் தான் பேசுவோம். இவருக்காக இந்தியா டைம் வேறு, யூகே டைம் வேறு, 4.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும்.
நான் வந்து அதுக்காக அவர் பேசணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணி பேசுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குறது, அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு இருக்கும். 2 வருஷமா நாங்கள் வந்து தனியாக இருந்ததே இல்லை. நான் வந்து வேற வீட்லேயோ அவர் வேற வீட்லேயோ 2 பேருமே ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் அவரும் என் கூட தான் இருப்பார், இல்லை நான் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தால் நான் அவர் கூட இருப்பேன். ஸோ நாங்கள் வந்து தனியாக இருந்ததே இல்லை. அதே மாதிரி நாங்கள் வீடியோ காலில் பேசினது, இவர் சமைக்கிறதெல்லாம் காட்டுறது, நான் அங்கே இந்தியாவில் இருப்பேன், இவர் யூகேல இருப்பார், அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி, அது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நலங்கு. கடலூர்ல தான் நலங்கு நடந்துச்சு. வீட்லயே நல்லா டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா நடந்துச்சு. இதுல மெயின் என்னன்னா, எங்க மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கே என் தம்பிக்கும் மேரேஜ். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. இது வந்து எங்களுக்கு செகண்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி. என் தம்பிக்கு வந்து மேரேஜ் அன்னைக்கு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், அதே மண்டபம் கூட, அதே மண்டபம், அதே முகூர்த்த நாள், அதே மேரேஜ் டேட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அன்னைக்கு வந்து ராஜ் வேற என் கூட இல்லையா, ஸோ வந்து நல்லா ஒரு ஸ்பெஷலாக அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறமா எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ராஜுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கேக்லாம் கட் பண்ணலாமா, அதுவும் ஒரே மண்டபமாக வேற இருக்குதுல்ல, அதனால கேக் கட் பண்ணலாமா, பொக்கேலாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். என்னோட அப்பா அம்மா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, எனக்கே தெரியாம எனக்கும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி, அதே மண்டபத்துல கேக் கட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நாங்க அதே தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். நல்ல வேளை நீயே கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், அவங்க கிட்ட சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லாதீங்க, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, உன்னோட இஷ்டம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சர்ப்ரைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணேன், மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். எங்களோட தீம் வந்து அன்னைக்கு வந்து ரெட் வித் ஒயிட் தீம் இருக்கிற மாதிரி. ஸோ கேக் வந்து ரெட் வித் ஒயிட் அப்படின்னு, ஒயிட் கேக்கு மேலே ஹார்ட் வந்து ரெட் கலர் ஹார்ட்டுன்ற மாதிரி, செகண்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். அது கேக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு 2 ஷர்ட்டு, அது வந்து மேக்ஸில் எடுத்தேன். சரி, ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஷர்ட்டு, பேண்ட்டு, அப்புறம் ஹாட்டில் வந்து ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட், ஒரு ஹாட் சாக்லேட் ஃபெரோரோ ரோச்சர்ன்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், அது சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணேன். அப்புறம் பொக்கே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல ஒரு ரெட் கலர், அந்த தீமே வந்து ரெட் வித் ஒயிட்டாக இருக்கிறதுனால ரெட் கலர் பொக்கே கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். சரின்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே புக் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸு போய் நானும் என் தம்பி, என்னோட சின்ன தம்பி தினகர் இருக்கான், தினகரும் நானும் போயிட்டு மேக்ஸில் போயிட்டு இவருக்கு ஷர்ட்லாம் வாங்கிட்டோம், பேண்ட்லாம் வாங்கிட்டோம் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் கேக்கும் போய் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கேக் ஆர்டர் பண்ணிட்டோம், புக்கேவும் 10 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியாச்சு. சரி, எனக்கு பயம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அது எனக்கு வேற ரொம்ப பயமா இருந்துச்சு, இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றது, ஏதாச்சும் யாராவது சொதப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரியே சொதப்பி தொலைச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு. நான் சொன்னேன்ல, இந்த ரெட் வித் ஒயிட் தீம்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேக் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு, ஷர்ட் நான் எடுத்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பொக்கே கொடுத்தது மட்டும் நான் நல்லா ரெட் கலரில் பொக்கே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் பார்த்தா பிங்க் கலரில் இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ரெட் கலரில் ஆசைப்பட்டேன். நமக்கு வந்து மைண்டில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம்ல, ரெட் கலரில் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அது அப்படியே வந்து நான் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா ரெட் கலரில் நம்ம ஒரு பொக்கே கொடுக்கணும்னு. கடைசியில் பார்த்தா அது வந்து பிங்க் கலராக மாறிடுச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொன்று ஆசைப்பட்டது என்னென்னா, ஒரு லவ் லெட்டர் எழுதலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லவ் லெட்டர் எழுதி செகண்ட் இயர் ஆனிவர்சரி, அது ஒரு விண்டேஜ் ஸ்டைல் மாதிரி ஒரு லெட்டரில் லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன். அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நலங்கை பற்றி பார்க்கலாம். நலங்குக்கு முன்னாடி நாள் தான் வந்து கடலூருக்கு வந்துட்டு
ஓகே. நான் என்னோட சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வந்து நான் சர்ப்ரைஸாகவே வச்சுக்கிட்டேன். நான் யாருக்கிட்டையும் இவர்கிட்ட நான் சொல்லிக்கவே இல்லை. எங்கள் அத்தை மாமா கிட்ட மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். சரி, இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த saree வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். இது வந்து ஏதோ அம்பானி saree அப்படின்ற மாதிரி நல்லா கோல்டு கலரில் நல்லா இருந்துச்சு இந்த saree. நான் ஆன்லைனில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் நான் எங்கள் சித்திக்கிட்ட கேட்டேன், இது ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருக்கேன், வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக நான் ஏதாச்சும் ஒரு saree வேணும் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டேயோ எங்கள் சித்தப்பா கிட்டேயோ நான் வந்து கேட்டேன்னா டக்குன்னு வர வச்சுருவாங்க saree. அந்த மாதிரி ஆல்ரெடி நான் எங்கள் கடையில் இருக்குது போல் இந்த saree. உடனே அந்த சாரியவே சரி நான் நலங்குக்கு கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேட்சிங்காக ஷர்ட் வந்து ஆல்ரெடி இவர் வச்சுருந்தாரு. ஷர்ட்டும் வேஷ்டி கட்டலாம் அப்படின்ட்டு காஸ்டியூம். நலங்குக்கு வந்து வேஷ்டி அந்த மாதிரி எல்லாருமே பாய்ஸ் எல்லாருமே வேஷ்டி கட்டலாம், கேர்ள்ஸ்லாம் சாரீஸ் கட்டலாம் அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இதே மாதிரி saree எங்கள் அம்மா, சித்தி, நான் 3 பேரும் ஒரே மாதிரி கலரில் ஒரே சாரியே தான் அது மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஜுவல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, இன்ஸ்டாகிராமில் வாங்கினது செயின். அது இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கம்பளும் வந்து நான் ஏதோ இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாடல் தான் நான் சொன்னேன், அதே இன்ஸ்டாகிராமில் ஏதோ 250 சம்திங் வாங்கியிருந்தேன்னு சொன்னல, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அது. அதே மாதிரி நெத்தி சுட்டியும் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் வாங்கினேன், எப்பயோ வாங்கினேன். நான் எப்பயோ saree கட்டினா நான் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி அப்போ வாங்கினேன். இப்போ நல்லா யூஸ் ஆகுது. இந்த காஸ்டியூம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு மேக்கப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நானே தான் பண்ணிக்கிட்டேன். இன்னும் உனக்கு நலங்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இல்லை நானும் ஆனால் சொல்லிட்டு இருந்தேன், நலங்கு மாற்றி எனக்கு வச்சிட போறீங்க, எனக்கு இல்லை என் தம்பிக்கு நலங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்அப் பண்ணணும்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் தான் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் எப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா, அதுவும் ஓன் பிரதர்னு இருக்கும்போது நம்மளுக்கு தான் அங்கே ப்ரியாரிட்டி. மோர் தென் 100 பேர் வந்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு ரிட்டன் கிஃப்ட் வேற நாங்கள் ஹாட் பாக்ஸ் கொடுத்தோம். நல்லா பெருசு, நல்லா இட்லி ஹாட் பாக்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா பெருசு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, என்னோட ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நான் 1 இயர்க்கு அப்புறம் நான் அப்போ பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவங்களும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நல்லா இருந்துச்சு. அன்னைக்கும் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசப்ஷன் வந்து 2 ரிசப்ஷன் நடந்துச்சு. கடலூர்ல ஒரு ரிசப்ஷனு, கடலூர்லேயே மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜ் முடிச்சுட்டு இன்னொரு ரிசப்ஷன் வந்து சென்னையில் நடந்துச்சு. அது பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன் நடந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து ரிசப்ஷனுக்கு வந்து நான் மைண்டில் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லாவெண்டர் கலரில் சாரி போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இவருக்கும் லாவெண்டர் கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு கிரே கலர் பேண்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். அதே சென்னை சில்க்ஸ்ல வந்து கரெக்டா நான் கேட்ட லாவெண்டர் அமைஞ்சிருச்சு. அங்கே வந்து அவருக்கும் ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் பார்த்து வாங்கியாச்சு. என்கேஜ்மெண்ட்லேயே நான் வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கலர் தான் நம்ம போட போகிறோம்னு தெரிஞ்சிச்சு, அது இப்போவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் சென்னையிலே வந்து சென்னை சில்க்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் லாவெண்டர் கலர். அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் எங்கே ஸ்டிச் பண்ணேன்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கடை இருக்குது, வேணால் பக்கத்தில் இமேஜ் ஆட் பண்ணுறேன். அங்கே வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஆரி ஒர்க்கில் எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஆரி ஒர்க்கில் நல்லா ப்ளவுஸ் போடணும். அன்றைக்கி ரிசப்ஷன் நைட்டு வேறு நல்லா கிராண்டாக வேறு இருக்கும். ஸோ வந்து நல்லா ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன்னா நல்லா ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்கும் அன்றைக்கி நைட்டுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆரி ஒர்க் பண்ண சொல்லிட்டேன். ப்ளவுஸ் சாரீ கூட ரொம்பவே கம்மி, ஒரு 2500 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் ரேட் ரொம்ப அதிகம். ப்ளவுஸ் ரேட்லாம் கேட்காதீங்க, அவ்வளோதான். ப்ளவுஸ் ரேட் ரொம்பவே அதிகம். சாரீ ப்ளவுஸ் வந்து 1 வீக்குக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு எனக்கு. ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ப்ளவுஸ் பிக்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு நான் ஜுவல்ஸ் தேடிட்டு இருந்தேன். ஜுவல்ஸ் வந்து அதே மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு பர்பிள் கலர் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் வித் பர்பிள் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு விக்டோரியா செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செட்டு தேடிட்டு இருந்தேன்.
எங்க பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. லாவெண்டர் கலர், அந்த பர்பிள் லாவெண்டர் கலரே கிடைக்கல. ஒன்னு ஒயிட் ஸ்டோனாவே கிடைக்குது, இல்லைன்னா பிங்க் கிரீன் அப்படி கிடைக்குது. நீங்க கிரீன் கான்ட்ராஸ்டா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாலாம், கடைக்காரங்க அண்ணாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து பர்பிள் கலர், ஒன்னு டார்க் பர்பிள் கலர் இல்லைன்னா லாவெண்டர் கலர்லே எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய கடைலாம் ஏறி இறங்கி வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச கடை ஒரு கடலூர்லேயே வந்து கூட்டிட்டு போனாங்க. அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டோம், இந்த மாதிரி எனக்கு லாவெண்டர் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அண்ணா சொன்னாங்க, உனக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு என்கிட்ட. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனை கையை காட்டிட்டேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த டிசைன் அந்த அந்த செட்டை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு நெயில் பாலிஷ் அடிச்சாங்க. அந்த பிங்க் கலர் வேற ஸ்டோன் இருந்துச்சு அதுல. அந்த பிங்க் கலர் ஸ்டோன் மேல உனக்கு 2 கலர் நெயில் பாலிஷ் வச்சிருந்தாங்க. பர்பிள் கலர் 2 நெயில் பாலிஷ் இருந்துச்சு. அந்த 2 நெயில் பாலிஷ்ல ஒரு நெயில் பாலிஷ் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கலர் கோட்டிங் விட்டாங்க. 2த்துல உனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோட சாரிக்கு எது பர்ஃபெக்டா இருக்குமோ அந்த மாதிரி, அதை விட கொஞ்சம் டார்க்கா வந்து ஒரு ஷேடுக்கு நான் சொல்லியிருந்தேன். உடனே அந்த அண்ணா என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ வந்து உனக்கு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு முன்னாடி நாள்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்போ உனக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கா பயம், ஐயோ இவங்க வேற நெயில் பாலிஷ் அடிச்சு எனக்கு பச்சையா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, நெயில் பாலிஷ் தானே அடிச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஆனா நான் பயந்துகிட்டே இருந்தேன். சரி நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ரிசப்ஷனுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஜுவல்ஸ். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது கண்டே பிடிக்க முடியாது, அது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் நெயில் பாலிஷ் வந்து அடிச்சிருக்காங்க, கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பரா இருந்துச்சு. உடனே ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து ஒட்டியானம் வந்து கடலூர்லேயே ஆனந்தம் ஷாப்ல போயிட்டு ஒட்டியானம் வாங்கினேன். அதுக்கு வந்து ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் ஒரு கிரே கலர் ஹீல் வாங்கினேன். வேற என்ன வளையலும் வந்து ஆனந்தம்லேயே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கேயே வந்து அந்த பர்பிள் கலர், லைட் பர்பிள் கலர் ஷேட்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுவே செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஆனந்தம்லேயே வந்து எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. மேரேஜோட காஸ்டியூம் என்னன்னா, என்னோட மேரேஜ் சாரியே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் மேரேஜ் சாரி வந்து ஒரு ரெட் கலரு, அந்த ரெட் கலர் சாரியே வந்து நான் தினேஷோட மேரேஜுக்கும் நான் காலையில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும்ல, நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி அன்னைக்கே என்னோட சாரி, மேரேஜ் சாரியே நான் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சில பேர் சொன்னாங்க, எங்கள் அம்மா அவங்கலாம், நீ புதுசு போடு, தம்பியோட மேரேஜ், ஸோ புதுசாக நீ வாங்கி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புதுசாக வாங்கி போட்டால் கூட நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல. அப்புறமா இவருக்கு வந்து வேஷ்டி, அஃப்கோர்ஸ் வேஷ்டி சட்டை தான் காலையில் மேரேஜ் அன்னைக்கே போடணும். தினேஷே வந்து ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தான். அது வந்து ஒரு ரோஸ் கோல்டு வேஷ்டி, அது சூப்பராக இருந்துச்சு. நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கினேன்ல அதே ஒட்டியானம் போட்டுக்கிட்டேன். ஜுவல் மட்டும் கோல்டு ஜுவல், ஆன்டிக் ஜுவல். எங்கள் அம்மா கிட்ட நான் கல்யாண டைம்லேயே சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல் வேணும் அப்படின்ற மாதிரி. நானே கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஆன்டிக் ஜுவல் வாங்கினது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஷாப், ஜுவல்லரி ஷாப்பை வச்சு நாங்கள் ஆன்டிக் ஜுவல் வாங்கினது. பாண்டிச்சேரியில போத்தீஸ் ஷாப் இருக்கு. அந்த போத்தீஸ்ல போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்ப அங்க வந்து ஒரு மாடல் பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இப்படி
நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல இந்த மாடல்ல. இதே காயின் வச்சது, அதே காயின் வச்சது, நான் எதிர்பார்த்த மாதிரியே காயின் வச்சது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் டி நகர்ல பார்த்தேன்னு சொன்னல, அது கூட காயின் கொஞ்சம் பெருசா இருக்கும், இது கொஞ்சம் காயின் சின்ன சின்னதா இருக்கும், ஆனா நல்லா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் நல்ல கிராண்ட் லுக் இருந்துச்சு. ஸோ மேரேஜுக்கு நம்ம இந்த மாதிரி மாடல் போட்டால் நல்லா இருக்கும், நல்லா ஃபுல் கெட்டப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் இதை வாங்கிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? காயின் வச்ச ஒட்டியானம், அப்புறம் காயின் வச்ச செயின், அப்புறம் காயின் வச்ச அதே காயின் வச்ச மாட்டல், இது எல்லாமே நான் தனித்தனியாக வாங்கினேன். ஆனால் எவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் செயின்லாம் வந்து நான் டி நகரில் வாங்கினேன், மாட்டல் வந்து போத்தீஸில் வாங்கினது, அப்புறம் ஒட்டியானம் தான் நான் வந்து மீஷோவில் வாங்கினது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் நல்லா கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மாட்டல் அன்னைக்கு காஸ்டியூமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, மேக்கப் எல்லாமே நானே தான் போட்டுக்கிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேரேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் சர்ப்ரைஸே. நான் வந்து என்னோட லவ் லெட்டரு, அப்புறம் வந்து ராஜுக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட்ஸு, அப்புறம் பொக்கே, கேக்கு எல்லாமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. கேக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ணோம், என் தம்பி போய் வாங்கிட்டு வந்துட்டான். தம்பியும் தம்பியோட ஃப்ரெண்டும் போயிட்டு அன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் டேட் சொல்லிட்டோம், காலையில் 8 மணிக்கு கேக்கு வேணும், நாங்கள் வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. காலையில் வந்து முகூர்த்தம்லாம் முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் தாலிலாம் கட்டி முடிச்சிட்ட உடனே எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேக் கட் பண்ணி நாங்கள் வந்து சர்ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் ராஜ் என்ன பண்ணாங்க, ராஜு அத்தை மாமாலாம் வந்து கோவிலுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். அத்தை மாமாவுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்துலேயே ஒரு கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. சரி இதுதான் நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அழகாக சேர்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் நடுவில் கேக்லாம் வச்சு அப்புறம் பொக்கேவும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னோட லெட்டரு எல்லாத்தையும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உடனே அதை வந்து கரெக்டாக அவங்க வர டைமு கண்ணை வந்து கர்ச்சிஃபை வச்சு கட்டி அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் சர்ப்ரைஸுன்ற மாதிரி. உடனே ஸ்டேஜில் நிற்க வச்சு உடனே கேக்லாம் கட் பண்ணி நான் வந்து பொக்கே கொடுக்குற டைமில் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னா அவர் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாரு எனக்கு. அன்னைக்கு என் தம்பிக்கும் ஒரு பெரிய லைஃப்லேயே ஒரு பெரிய மொமெண்ட்டு, எனக்கும் அதே சேம், எனக்கும் அதே நாள் என் லைஃப்லேயும் ஒரு பெரிய மொமெண்ட் அது. சரி 2 பேருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு பக்கத்துலேயே உடனே தினேஷுக்கும் வந்து அதே மாதிரி கேக்கெலாம் வச்சு தினேஷும் பூஜாவும் கட் பண்ணாங்க, கம்பல் வாங்கிட்டு வந்தார். அது வந்து அன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணார். எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபேமிலி முன்னாடி நானும் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அவரும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் இது எங்களுக்கு, எங்கள் லைஃப்லேயே ரொம்ப ஸ்பெஷல் இந்த செகண்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி. இதுக்கு மேலே அப்கமிங்கில் வந்து ஆனிவர்சரி நாங்கள் பண்ணோன்னா என் தம்பியும் செலிப்ரேட் பண்ணுவான், எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் செலிப்ரேட் பண்ணுவோம். ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஒரே டைமில். அது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா வந்தோம். அதுக்கப்புறம் 1 மந்த் மேரேஜ் முடிச்சுட்டு 1 மந்த் நல்லா லீவு, எங்களுக்கு 1 மந்த்துக்கு லீவு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோவா ட்ரிப் போனோம். அது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அந்த கோவா ட்ரிப் நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவா ட்ரிப்பு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பூஜா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எங்கள் ஆனிவர்சரிக்காக கொடுத்தா. நெக்ஸ்ட்டு வந்து சென்னை ரிசப்ஷன். மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் சென்னையில் ஒரு ரிசப்ஷன் நடந்துச்சு.
டிசைனர் saree போட்டால் நல்லாயிருக்கும் சென்னை ரிசப்ஷனுக்கு அப்படின்ட்டு. அப்புறமா நான் வந்து பாண்டிச்சேரியிலே வந்து போத்தீஸில் போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு டிசைனர் saree பார்த்தோம். அதில் கோல்டு கலர் சூப்பராக இருந்துச்சு, அந்த லைட் செட்டிங்க்கு எல்லாத்துக்கும். அது வந்து ஒரு 2000 சம்திங் இருக்கும். உடனே அந்த saree வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து இயரிங் மட்டும் தான் வாங்கினேன். செயின்லாம் வந்து எதுவுமே நான் போட்டுக்கல. சரி saree வந்து கிராண்டாக இருக்கிறதுனால நம்ம கழுத்தை வந்து அப்படியே சும்மா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். பேங்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து கடலூரில் வச்சுருந்தேன், அதே மாதிரி கொஞ்சம் கோல்டு கலர் கலந்த மாதிரி அதுவே நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து இயரிங் வந்து நல்லா பெரிய இயரிங்காக போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வந்து அமேசானில் வந்து இயரிங் பார்த்தேன். இந்த இயரிங் வந்து 300 rupees சம்திங் இருக்கும். உடனே அந்த இயரிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் நல்ல வெயிட்டு வேற. அந்த சாரீக்கு இயரிங் நல்லா பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உடனே அந்த இயரிங் வாங்கி போட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ப்ளவுஸும் வந்து பக்கத்துலேயே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா வந்து நல்லா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் ப்ளவுஸ்லாம் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்து அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் நலங்கு, மேரேஜு, அதுக்கப்புறம் கடலூர் ரிசப்ஷனு, இதிலெல்லாம் செம்ம கிராண்டாக இருந்தேன். சென்னை ரிசப்ஷனில் ஒரு மினிமல் மேக்கப்போட ஒரு மினிமலாக முடிச்சிட்டேன் நான் என்னோட கெட்டப்பை. சரி இதில் நல்லா கிராண்டாக இருந்துச்சு. இந்த சென்னை ரிசப்ஷனில் வந்து ஒரு சிம்பிளாக நல்ல டிசைனர் சாரியே வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஜுவல்ஸ் அதிகமாக போட வேண்டாம் அப்படின்ட்டு கம்மியாக போட்டு அது ஒரு ஸ்டைலில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ராஜுக்கு வந்து ஷர்ட் வந்து கடலூர்லேயே ஆனந்தம்னு ஒரு ஷாப்பில் போயிட்டு அதே கோல்டு கலரில் ஷர்ட்டு போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. என் தம்பியோட ஹோல் ஃபங்க்ஷன்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எந்த மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம் இருக்கணும்னு சொல்லிட்டு நானே ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டேன். என்கேஜ்மெண்ட்ல ஒரு தெலுங்கு கெட்டப்பில் இருக்கணும்னு. அந்த தெலுங்கு கெட்டப்பில் எப்படின்னா நான் வந்து ஒரு க்ரீன் வித் ரெட்டு காம்போவில் இருக்கிறதுனால நானே ஒரு தெலுங்கு கெட்டப் மாதிரி இருக்கும்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன், தெலுங்கு பொண்ணு மாதிரி இருக்கணும்னு. அதுக்கப்புறம் நலங்குக்கு வந்து நல்ல கோல்டு கலர், ப்ராப்பர் கோல்டு கலர் saree ப்ளஸ் அந்த கோபுர பொட்டு அதெல்லாம் இருக்கும்போது ஒரு மலையாள பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு, மலையாளி பொண்ணு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பண்ணியிருந்தேன் அந்த கெட்டப்பு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் முகூர்த்தம் அன்னைக்கு காலையில் தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் காஸ்டியூமே வந்து ஒரு நல்ல தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிசப்ஷனுக்கெல்லாம் எந்த மாதிரி கெட்டப்புன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. இந்த காஸ்டியூம்லேயே உங்களுக்கு எந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ராஜ் சொல்லுவார், எனக்கு வந்து இந்த ஹோல் காஸ்டியூம்லேயே எனக்கு வந்து இந்த மலையாளி கெட்டப் இருக்குதுல்ல, நலங்கு கெட்டப்பு, அதுதான் சூப்பராக இருக்குது, அந்த காஸ்டியூம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அந்த கோல்டு கலர் சாரீக்கு உனக்கு நல்லா எடுத்துச்சு அப்படின்ட்டு எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் மேரேஜ் அன்னைக்கு காலையில் நல்ல ரெட் கலர் சாரீ போட்டது, அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேரேஜ் ஆகியே ஒரு 2 months மேலே ஆயிடுச்சு. நான் அப்போவே ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வரத்துக்கெலாம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சரி இப்போயாச்சும் நான் கண்டிப்பாக நான் போட்டே ஆகணும். ஒரு லாங் வீடியோ போட்டும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அதையே நம்ம வந்து நம்ம பிரதர் மேரேஜை வச்சு நம்ம லாங் வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் லாங் வீடியோ போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் இந்த வீடியோவை எவ்வளோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்ட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன். சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.